மக்கள் பிரச்சனைகளை தள்ளி வைத்துவிட்டு தனது மகனை துணை முதல்வராக்க ஸ்டாலின் துடியாய் துடிக்கிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கருமாத்தூரில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், அண்ணாவின் சம தர்மத்தையும் சுயமரியாதையையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு திமுக குடும்ப ஆட்சி நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் முன்னாள் MLAக்கள் I. மகேந்திரன், ப. நீதிபதி, தவசி, AKD ராஜா, மாணிக்கம், தமிழரசன், SS சரவணன், செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர் MVP ராஜா, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் துரை தனராஜ், மாவட்ட மாணவரணி செயலாளர் மகேந்திர பாண்டி, மாவட்ட கவுன்சிலர் சுதாகரன் உட்பட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு நாட்டிலே 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, லட்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒத்திவைத்து விட்டு சட்டமன்றத்திலே தான் ஒத்திவைத்து தீர்மானங்களுக்கு அனுமதி தர மறுக்கிறார்கள். ஆனால் நாட்டிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒத்திவைக்கிற தீர்மானத்தை கொடுத்து விட்டு இன்றைக்கு தன் மகனை உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது துணை முதல்வராக அமர்த்திவிட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் இந்த நாட்டிலே பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பாக பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நல்லூர் பகுதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான R. காமராஜ், அண்ணா தொடங்கிய திமுக கருணாநிதியின் குடும்பமாகிவிட்டதாகவும், கருணாநிதிக்கு பின் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின் உதயநிதி என திமுக சென்று கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார். நிகழ்வின் போது கிளியூர் திமுக ஊராட்சி கழக செயலாளர் நாராயணசாமி உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் குடவாசல் தெற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர்கள் பாப்பா சுப்பிரமணியன், செருகுடி ராஜேந்திரன், வலங்கைமான் மேற்கு ஒன்றிய செயலாளர் சங்கர், கிழக்கு ஒன்றிய செயலாளர் இளவரசன், நன்னிலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமகுணசேகரன், நன்னிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் CBG அன்பு உட்பட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அண்ணா நம்ம எல்லாம் தம்பி 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 என்று அழைத்து, தம்பிக்கு கடிதம் என்று அழைத்து அன்றைக்கு நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக வைத்திருந்தாரே, அந்த பிறகு அண்ணா அவர்கள் தொடங்கிய திமுக என்ன ஆயிற்று என்று சொன்னால் கருணாநிதி குடும்பத்துக்குள்ளே சென்று விட்டது. கருணாநிதி குடும்பமாகிவிட்டது திமுக. இன்றைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கிறது. கருணாநிதிக்கு பின்னால ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னால உதயநிதி ஸ்டாலின், இப்படித்தானே சென்று கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரமண முதலி புதூர் பகுதியில் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் கஸ்தூரி வாசு, ஆனைமலை ஒன்றிய செயலாளர்கள் கார்த்திக், அப்புசாமி, சுந்தரம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்து விட்டது என்றும், எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதோடு மாணவர்கள் மத்தியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். மேலும் இவற்றையெல்லாம் விடியா திமுக அரசின் ஏவல் துறையாக உள்ள காவல்துறை கும்பகரண தூக்கத்தில் இருந்து கொண்டு கண்டு கொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். சட்டம் கெட்டு போச்சு, காவல்துறை சுயமா இயங்க முடியறதில்லை. அதிமுக ஆட்சியில் நாங்களாம் அமைச்சராக இருந்தோம், MLA இருந்தாங்க, காவல்துறை ஃப்ரீயா இயங்கினாங்க, எந்த தலையீடும் கிடையாது. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய DSP, இன்ஸ்பெக்டர், நீங்க மக்களுடைய இவங்க வரி பணம் சம்பளம் வாங்குறீங்க, உங்களை என்ன பண்ண முடியும்? டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்.